ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு 4 கலரில் இருக்குது. எல்லோ, ஆரஞ்சு, டார்க் பர்பிள், லைட் பர்பிள், அதில் அந்த கலர்லாம் இருக்கும். அதில் எல்லோ ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் அதில் சுகர் போட்டு தான் சாப்பிட முடியும். ஆரஞ்சு ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அது இந்த மூணார், கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி சைடில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்களேன், இது எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு, எலுமிச்சம்பழ சைஸில் தான் இருக்குது. இது ரொம்ப ரேரானது. இது இங்கே கேரளாவில் தான் இருக்கும். இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது இந்த ஃப்ரூட்டு. இது ஒரு 6 monthsலேயே நல்லா நிறைய காய்க்கக்கூடியது. இது பாருங்களேன், இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதுவும் அதே தான், ஆனால் இது அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்காது. இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது ரொம்ப எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். அதனால இப்போ நம்ம ரெண்டையுமே அறுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். எது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கள் அண்ணங்கிட்ட கொடுத்து இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தங்கச்சி சொன்ன மாதிரி நம்ம வீடியோஸ் நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காகவே இந்த பர்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதோட சீடிங் நான் பார்த்தீங்கன்னா நாற்று போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு 2-3 தான் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் இன்னும் காய்கள் வர்றப்ப நான் கண்டிப்பாக இதோட சீடு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இது 2 பழத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலர் ஃப்ளஷ் தான். எப்படி இருக்குது பாருங்க. புடுறா தம்பி, இதை பிடிச்சி இதையும் பிடி. அடுத்து இதை பாருங்க. நான் உங்களுக்கு மூணார் போகிறப்ப எடுத்து காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை கலர் சதை. ஆனால் இது நறுக்கிறப்பயே ஃப்ளஷ் அப்படியே கொட்டுதுங்க. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பழம் தான். வாவ், இதோட கலரை கம்பேர் பண்ணுங்களேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதோட கலரே பார்த்தீங்கன்னா சுற்றி ரோஸ் கலர் இருக்குது. இதில் வெள்ளை தாங்க. இப்போ நாங்கள் ஆளுக்கு ஒன்று சாப்பிட போகிறோம். இதை சாப்பிட்ற விதம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நீ எதா சாப்பிட்ற? சரி சாப்பிடு, நான் இதை சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இது அவ்வளோ இனிக்கும்னு. இது நம்ம சாப்பிட்றப்பே தெரியும். அந்த ஃபேஸில் அந்த புளிப்பூச்சி இருந்துச்சுன்னா அப்படியே சுருன்னு இருக்கும். உள்ள பாருங்களேன், அப்படியே தொடாமல் எல்லா சதையும் வந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குது ரோஸ் கலரில். அதே இந்த பர்பிள் இதில் இந்த இனிப்பை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லலாம். இதோட டேஸ்ட் ஒரு அன்னாச்சி பழம், ஒரு கொய்யா பழம், அதே நேரத்தில் பல ஃப்ரூட்ஸு கலந்த மிக்சிங்காக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நிறையா சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. பட் கேரளாவில் இது ரொம்ப எளிமையாக பொதுவாக கிடைக்கக்கூடியது. கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நறுக்குங்க, இப்படி சாப்பிடுங்க. நானும் இனிப்பாக சூப்பராக இருக்கும். கிடைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. விதைகள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம், இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு. இது எது நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அவனுக்கு அதான் டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. ஆனால் இதுதாங்க டேஸ்ட் எனக்கு. ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருக்கலாம். நீங்கள் கரெக்டாக கம்பேர் பண்ணி யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.